இந்தியாவில் வேளாண் கொள்கை. வேளாண் பொருட்களின் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட புதிய விவசாய கொள்கை 2018 மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. இந்த கொள்கை பெரும்பாலான இயற்கை வேளாண்மை மற்றும் பதப்படுத்தப்பட்ட வேளாண் பொருட்களுக்கு ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் நீக்க டாக்ஸை நீக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது ஒரு நாட்டின் விவசாய கொள்கையானது பெரும்பாலும் விவசாய உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை உயர்த்துவதற்காக ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் விவசாயிகளின் வருமான நிலை மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் அரசாங்கத்தால் வடிவமைக்கப்பட்டது. இதில் புதிய வேளாண்மை கொள்கையில் குறிக்கோள்கள் எத்தனை 6 இருக்குது. வேளாண் உற்பத்தி திறனை உயர்த்தணும், வீரக உதைகள், பூச்சிக்கொல்லிகள், நீர்ப்பாசன திட்டங்கள் இதெல்லாத்தையும் இது மூலயமா நம்ம உற்பத்தி திறனை அதிகரிக்கணும். மதிப்பு கூட்டப்பட்டவை ஒரு ஹெக்டாருக்கு மதிப்புனா சிறு குறு விவசாயிகள் இருக்காங்க, ஒரு ஹெக்டாருக்கு உற்பத்தியை விட அதிகமான உற்பத்தி திறனை அதிகரிக்கணும்னு சொல்கிறாங்க. ஏழை விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கணும், இடைத்தரகளை ஒழிக்கணும், நில சீர்திருத்தம் செய்யணும். கடன் வழங்குறது மூலயமா நம்ம ஏழை மற்றும் குறு விவசாயிகளை பாதுகாக்கலாம்னு சொல்கிறாங்க. விவசாயத்துறையை நவீனமயமாக்குதல். இப்போ இருக்கிற நவீன டெக்னாலஜி மாடர்ன் டெக்னாலஜி மூலிமா தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி ஹையல்டு வெரைட்டிஸ் போன்ற மேம்பட்ட வேளாண் உத்திகளை பயன்படுத்துறது மூலிமா விவசாயத்துறையை நவீனமயமாக்கலாம். சுற்றுச்சூழல் சீர்கேடு. சுற்றுச்சூழல் சீர்கேட்டை சரி செய்யும் மற்றொரு நோக்கத்தை கொண்டுள்ளது இந்தியாவுடைய வேளாண் கொள்கை. அதிகாரத்துவ தடைகளை நீக்குதல். வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் சுய உதவி நிறுவனங்கள் மீதான அதிகாரத்துவ தடைகள், இவங்களுக்கு இவங்க மேலே அதிகாரத்துவ தடைகள் இருக்குது, அதை நீக்கிறது மூலயமா நம்ம சுதந்திரமாக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அதோட இது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். வறுமையின் பல பரிமாண குறியீடு, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. பல பரிமாண வறுமை குறியீடானது ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம், அதாவது யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் மேம்பாட்டு திட்டமும் ஆக்ஸ்போர்ட் வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இங்கெல்லாம் சேர்ந்து 2010 இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். 2010 தொடங்கப்பட்டது தான் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். பல பரிமாண வறுமை குறியீட்டின் அடிப்படையில் தத்துவமும் முக்கியத்துவமும் என்னவென்றால், வறுமை என்பது ஒற்றை பரிமாண முறை கிடையாது, இது பல பரிமாண முறை சொல்கிறாங்க. நம்ம உணவு மட்டுமே யோசித்து இதை வறுமைன்னு சொல்ல முடியாது, என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். உடல் நலம், கல்வி, வாழ்க்கை தரம், வருமானம், அதிகாரமின்மை, பணியின் தரம் மற்றும் வன்முறையினால் அச்சுறுத்தப்படுதல் போன்ற ஏழைமை அனுபவத்தை இழக்கும் பல காரணங்களால் பல பரிமாண வறுமை உருவாகிறதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பல பரிமாண வறுமை குறியீடு எப்போ அறிக்கைக்கு போட்டாங்கன்னா 2022 2023 வரைக்கும் போட்டாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக வறுமை குறைப்பில் தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களுமே 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. உயர் வறுமை உள்ள மாவட்டம், மிதமான ஏழை மாவட்டங்கள் மற்றும் குறைந்த அளவிலான வறுமை மாவட்டங்கள் சொல்லி பிரிச்சிருக்காங்க. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மாவட்டங்கள் எத்தனைன்னா 40%. சரிங்களா. மிதமான ஏழை மாவட்டம் 30 முதல் 40% இருக்காங்க. குறைந்த அளவிலான வறுமை மாவட்டம் 30% பேர் இருக்காங்க. 1994 பிறகு தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் வறுமை படிப்படியாக குறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒப்பிடும்போது சிறிய ஏழ்மை பங்கினை கொண்டுள்ளது. 2005 பிறகு இந்தியாவில் பல மாநிலங்களை விடமே வறுமை குறைப்பு தமிழ்நாட்டில் வேகமாக உள்ளது. 14-17 வரையிலான காலங்களில் வறுமை ஒழிப்பு திட்டங்களை தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வறுமை குறைவாக உள்ள மாவட்டங்கள் ஃபஸ்ட்டு 5 மாவட்டம் எதுனா காஞ்சிபுரம், சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஏன்னா இது வரிசைப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. என்னென்ன ஃபஸ்ட்டு இருக்குது? காஞ்சிபுரம். வறுமையாக காஞ்சி போயிருக்காங்கன்னு நடத்தும், ஆனால் காஞ்சி போயிருந்தாலும் இவங்க வறுமையாக இல்லை அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க. காஞ்சிபுரம், சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். இங்கே எல்லாமே வறுமை குறைவாக உள்ள மாவட்டம். வறுமை அதிகமாக உள்ள மாவட்டம் எதுனா கடைசி 5 மாவட்டங்கள் இருக்கிறது தர்மபுரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், விருதுநகர், அரியலூர் தான் லாஸ்ட்டில் இருக்குன்னு மட்டும் அவங்க வச்சுக்கோங்க. காஞ்சிபுரம் ஃபஸ்ட்டு இருக்குது, அரியலூர் லாஸ்ட் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த வறுமையின் 3 பரிமாணங்கள் என்னென்னா சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம் சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பார்த்துவாங்க. சுகாதாரம், ஊட்டச்சத்து, குழந்தை வளரிடம் பருவத்தினர் இறப்பு, பிரசவத்திற்கு முன்பு பராமரிப்பு, இதெல்லாமே இதில் வரும்னா சுகாதாரத்தில் வரும். கல்வி, பள்ளியில் கல்வி கற்றல், பள்ளிக்கு வருகை தந்தாங்க. வாழ்க்கை தரம்னா ஒரு கேஸ் இருந்துச்சுன்னா அவங்க வறுமை கோட்டுக்கு எல்லாரும் இருக்காங்க. துப்புரவு, குடிநீர் வசதி இருக்கா, மின்சாரம் இருக்கா, வீட்டு வசதி இருக்கா, சொத்துக்கள், வங்கி கணக்கு இருந்தால் கூட அவங்க வறுமையின் கீழ் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணால் வறுமை குறியீடு. இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் அவங்க வறுமையில் இருக்காங்கன்னு நம்மளுக்கு டிசைட் பண்ணுறாங்க. ஊட்டச்சத்து சுகாதார நிலை.
ஊட்டச்சத்து நிலை. இப்போ உணவு பாதுகாப்பில் ஊட்டச்சத்து பாதுகாப்பு அடங்கும் அப்படி சொல்கிறாங்க. நமது நாடு இந்திய உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்திருந்தாலும் மக்கள் ஊட்டச்சத்து நிலையில் முன்னேற்றங்களை அடையலைன்னு சொல்கிறாங்க. 2015-2016 ஆண்டில் 27% கிராமப்புற பெண்களும் 16% நகர்ப்புற பெண்களுமே இன்னும் ஊட்டச்சத்தால் குறைபாடு உடையவர்களாக தான் இருக்காங்க. அதாவது நீண்ட கால ஆற்றல் குறைபாடு உடையவர்கள் என தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு மூலம் அது கண்டறியப்பட்டுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வயது குழுவில் பாதிக்கும் மேற்பட்ட பெண்கள் இரத்த சோகையால் தான் இருக்காங்க. 2015-16 ஆண்டில் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறங்களில் 60%, நகர்ப்புறங்களில் 56% உடையவர்கள் இரத்த சோகையால் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. கிராமப்புறங்களில் சுமார் 40% மற்றும் நகர்ப்புறம் 31% குழந்தைகள் வளர்ச்சி குன்றியவர்களாக இருக்காங்க. இதில் எல்லாத்தையுமே அதிகமாக இருக்கிறது எதுலன்னா கிராமப்புறங்களில் தான் இந்த வளர்ச்சி குன்றியவர்கள் அதிகமாக இருக்காங்கன்னு நாம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது அவர்கள் வயதுக்கு ஏற்ப தேவையான உயரத்தை கொண்டிருக்கவில்லை. ஊட்டச்சத்தின் குறைபாட்டினால் மற்றொரு குறியீடாக குழந்தைகள் வயது தொடர்பான எடையை விட எடை குறைவாக இருக்காங்க. இந்தியாவில் 2015-16 20% குழந்தைகள் போதுமான எடையை விட குறைவாக இருக்கிறதாக கணக்கிடப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்தின் நிலை. இதில் 3 முக்கியமான பங்கு வகிக்குதுன்னா மனித ஆரோக்கியத்திலும் நலவாழ்விலும் ஊட்டச்சத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. தேசிய அளவில் அதிக பொருளாதார வளர்ச்சி இருந்த போதிலும் ஊட்டச்சத்து அளவில் போன்ற மனித வளர்ச்சி குறிகாட்டில் மேம்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு மெதுவாக உள்ளன. ஏராளமான இந்திய குழந்தைகள் வளர்ச்சி குன்றியவர்களாக கணிசமான எண்ணிக்கையிலான இந்திய குழந்தைகள் மற்றும் பெண்கள் எடை குறைவாகவும் இரத்த சோகை மற்றும் நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளும் பாதிக்கப்படுகின்றன. இந்த பிரச்சனைகளை நீக்குவதற்காக தான் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு சுகாதார மற்றும் ஊட்டச்சத்து திட்டங்களை ஒருங்கிணைந்து குழந்தை திட்டங்களான என்னென்னா ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் மத்திய மற்றும் மாநில அரசு 2 பேர் சேர்ந்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் ஐசிடிஎஸ் திட்டம் சொல்லுவாங்க. அதான் அங்கன்வாடி திட்டம் ஐசிடிஎஸ், மத்திய உணவு திட்டம், குழந்தைகள் சுகாதார திட்டம் ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க மற்றும் தேசிய கிராமப்புற சுகாதார பணி நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் போன்ற பல திட்டங்களுக்கு கவனம் செலுத்தி வருகின்றன. ஊட்டச்சத்து குறைவாக நிகழ்வுகளை தணிக்க இந்த முயற்சிகளை திறம்பட செயல்படுத்துவது அவசியமாகும். 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் இளம் பருவ பெண்கள் ஆகியோரின் உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து நிலைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வருவதில் தமிழ்நாடு ஒரு முன்னோடி பங்கை கொண்டுள்ளது. ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்திற்கான தமிழ்நாடு அரசின் ஒவ்வொரு ஆண்டு வரவு செலவு திட்டங்கள் செலவினங்கள் நாட்டிலேயே மிக அதிகமாகும். தமிழ்நாடு அரசுடைய நாட்டின் தான் வரவு செலவு திட்டங்கள் இந்த ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்திற்கான வரவு செலவு திட்டம் அதிகமாக இருக்குது. ஐசிடிஎஸ் திட்டம் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்திருக்கார். ஆகியவற்றின் செயல்திறன் நாட்டின் மிக சிறப்பான ஒன்றாக கருதுகிறது. ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத தமிழ்நாடு என்ற தமிழ்நாட்டின் கொள்கை ஊட்டச்சத்து குறைபாட்டை அகற்றுவதற்காக மாநிலத்தில் நீண்ட கால பல துறை கொள்கைகளை செயல்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குன்னா குழந்தைகள் மேம்பாட்டு தொகுதிகள் தான் 434 மேம்பாட்டு தொகுதிகள். இதில் 385 கிராமப்புறங்களிலும் 47 நகர்ப்புறங்களிலும் மற்றும் 2 பழங்குடியினருக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. 54,439 குழந்தை மையங்கள் இருக்குது. அதில் அங்கன்வாடி எத்தனைனா 49,499 இருக்குது. 4,940 சிறு அங்கன்வாடி மையங்கள் சொல்லிட்டு ஐசிடிஎஸ் மூலமாக செயல்படுகிறது. ஐசிடிஎஸ் எது மூலமாக செயல்பட அங்கன்வாடிகள் மூலமாக செயல்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? புரட்சி எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் குழந்தைகளிடையே ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்த்து போராடுவதற்கும் பள்ளிகளில் செயற்கை அதிபர்களுக்கும் இடைநிற்றல் விகிதங்களை குறைப்பதற்கும் நாட்டின் மிகப்பெரிய மதிய உணவு திட்டமாக கருதப்படுகிறது. நாட்டின் பிற மாநிலங்கள் தமிழ்நாட்டின் முன்னோடி முயற்சிகளின் மதிய உணவு திட்டத்தை வடிவமைத்துள்ளது. நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ணி நிறைய பேர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் செய்யப்படும் முக்கியமான திட்டங்கள் என்னென்னு பார்க்கலாமா? டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு நலத்திட்டம். இது எப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் சொல்லுவாங்க. இது ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு டெலிவரி டைம் 12,000 நிதியுதவி வழங்குறாங்க. முத்துலட்சுமி 12,000.
முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 2010 to 2011 கொண்டு வந்தாங்க. இது மூலியமாக வந்துட்டு அரசாங்கத்தால் இலவச மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை வழங்கப்படுது. இதோடைய எக்ஸ்பென்ஷன் பார்த்துக்கோங்க. சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எப்போ கொண்டு வந்து 2011 12 கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம், தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட்ஸ் கட்டணம் இல்லாத ஆம்புலன்ஸ் சேவையை கொண்டு வந்திருக்காங்க. யார் கொண்டு வந்தாங்கன்னா தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள். தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா 108 ஆம்புலன்ஸ் சேவையை கொண்டு வந்திருக்காங்க. பள்ளி சுகாதார திட்டம், ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம், விரிவான சுகாதார சேவையை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குவதை வலியுறுத்துகிறது. தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம், தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தை வந்து லிப்ரசி எரடிகேஷன் ப்ரோக்ராம் மூலம் அனைத்து தொழுநோயாளர்களும் கண்டறிந்து தொடர்ச்சியான சிகிச்சை அளிப்பதை நோக்கமாக கொண்டு மன்னும் செயல்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து தமிழ்நாட்டில் சில ஊட்டச்சத்து திட்டங்கள் என்னென்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து ஊட்டச்சத்து திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம், ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. பொது ICDS மற்றும் உலக வங்கி உதவியுடன் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாடு சேவைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதம மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம், பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், காலை உணவு திட்டம், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து தமிழ்நாடு ஊட்டச்சத்து திட்டங்களில் முன்னோடி மாவட்டமாக இருக்குது. பாட சுருக்கம் பார்க்கலாம். உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் 3 அடிப்படை கூறுகள் இருக்குது. ஒன்று உட்கொள்வதற்கு இந்த சொல் வந்து விரிவுபடுத்துறது. அவை கிடைத்தல், அணுகல் மற்றும் உறிஞ்சல். பசுமை புரட்சி உணவு தானியங்கள் தன்னிறைவு பெற வழிவகுக்கிறது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் பாராளுமன்றத்தால் 2013 நிறைவேற்றப்பட்டது. விவசாய பொருட்களின் ஏற்றுமதி அடிப்படையில் புதிய வேளாண் கொள்கை 2018 நடுவண் அரசால் அறிவிக்கப்பட்டது. மனிதவள மேம்பாட்டில் சுகாதாரத்திற்கு முக்கிய பங்கு உண்டு. ஓகே, புக் பேக் கொஷின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.